எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அதுதான் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நம்ம நினைக்கிற வேகத்தில் ஸ்டாக் மார்க்கெட் ஏறுவதில்லை. அவனுடைய சார்ட்டை நாம் எடுத்து பார்க்குறோம், இறங்குது ஏறுது எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம அதுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம நினச்ச வேகத்தில் ஏறுறதில்லை. இன்றைக்கி கூட பாருங்கள், நிஃப்டி 73 பாயிண்ட் இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்க ஜனாதிபதி ஆட்சி காலம், ரஷ்யா என்ன பண்ண போகுது, யூரோப்பியன் யூனியன் என்ன போகுதுன்னு எதுவுமே ஜியோ பாலிட்டிக்கலாக பல்வேறு இஷ்யூக்கள் இருக்கும் பொழுது நம்ம நினச்ச வேகத்துக்கு மார்க்கெட் ஏறாதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அப்போ 2030க்கு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்டப் பண்ணால் என்ன ஆகும். ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, 2030 வருஷத்தில் லாபம் புக் பண்ணணும்னா அதுக்கு இப்போ இருந்தே எது போன்ற க்ரோத்தாக இருக்கக்கூடிய பங்குகள், நிறைய பேர் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸு, வேல்யூ ஸ்டாக்ஸு, க்ரோத் ஸ்டாக்ஸ்னு பலதரப்பட்ட ஐடியாக்களில் ஸ்டாக்குகளை சேகரித்து வைக்கும் பொழுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹை க்ரோத்தாக இருக்கக்கூடிய பங்குகள் எவை அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ கூட உங்களுக்கு தெரியாதில்ல, எம்சிஎக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கக்கூடிய ஒரு பங்கு, ஸ்டாக் மார்க்கெட்டில் எம்சிஎக்ஸ் பங்குனுடைய வளர்ச்சி இமாலய வளர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அது க்ரோத் செக்டர், ஈக்விட்டியில் பெருசாக லாபம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ட்ரேடிங் சைடு டெய்லி எக்ஸ்பைரி அப்படின்றத ஈக்விட்டி மார்க்கெட்டில் தடை பண்ண உடனே எம்சிஎக்ஸில் வால்யூம் இது இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு ஆசையில் எல்லாம் நிறைய பேர் எம்சிஎக்ஸ் சைடு நிறைய பேர் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கமாடிட்டிஸ்னுடைய ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஈஸியாக டேர்ன் ஓவர் என்பது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த வகையில் கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 100% லாபம் சம்பாரித்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த எம்சிஎக்ஸ் 5 வருட பீரியடில் பார்க்கும் பொழுது 592%, யாருனாலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு பர்சன்டேஜான வளர்ச்சி இந்த எம்சிஎக்ஸ். அதே மாதிரி இந்த பிஎஸ்சி அப்படின்ற ஷேர்னுடைய ஒரு வருஷ வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்குது, 36% தான் இருக்குது. ஆனால் 5 வருடத்தினுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் பிஎஸ்சி ஷேர் மட்டும் 5 வருஷமாக தொடர்ந்து வச்சுருக்காங்கன்னா அவ்வளவுதான், அவங்களுடைய லைஃப் என்பது செட்டில்டு தான். ஆனால் இவ்வளவு அற்புதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருந்த இந்த பிஎஸ்சி லிமிடெட் கடந்த ஒரு வருஷமாக பெரிய வளர்ச்சி இல்லை. ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு. வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வீக்லி எக்ஸ்பைரி ஒன்று கண்ணே கண்ணுன்னு இருக்குது, அதை இங்கேயே தூக்கி விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்துதாங்க. ஆனால் இப்போ ஸ்திரத்தன்மையுடன் அந்த பிஎஸ்சி என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் சிடிஎஸ்எல், அவங்க போன Q2 ரிசல்ட்லேயே 40% அதிகமாக லாபம் பண்ணி காமிச்சிருந்தாங்க. 100 கோடி எங்கே, 140 கோடி எங்கே. ஸோ வளர்ச்சியின் பாதையில் இருக்கக்கூடிய இந்த சிடிஎஸ்எல் மறுபடியும் தன்னுடைய 52 வீக் ஹையை தொடுமா? கடந்த 5 வருடத்தில் பார்க்கும்போது இதுவும் 254 ரூபாயில் ஆரம்பித்து மேல் நோக்கி கொண்டிருந்த இந்த சிடிஎஸ்எல் 2 வருடமாகவே, பிஎஸ்சியாக கடந்த ஒரு வருஷத்துக்கு தான் ஏறல. ஆனால் இந்த சிடிஎஸ்எல் கடந்த 2 வருடமாகவே ஏறாமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 கம்பெனிலுமே இருக்கக்கூடிய செக்டர் என்பது மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வளர்ச்சி அடையும் போது இவங்களும் 2030 இதுக்கு முன்னாடி வளர்ந்த மாதிரி அடுத்த ஒரு 3-4 வருடங்கள்லாம் வளருவாங்களா? ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக 2 வருஷமாக வளர்ச்சி இல்லையே. ஆனால் அவன் செய்யக்கூடிய லாபம் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏனோ தெரில, மார்க்கெட் அந்த ஸ்டாக் ப்ரைஸில் ப்ரீவியஸ் ஹை, லைஃப் ஹையை உடச்சி மேல் நோக்கி கொண்டு போகாமல் வச்சுருக்கு. அப்போ அடுத்து வரக்கூடிய வருடங்களில் ஒருவேளை தன்னுடைய பழைய ஹைகளை தொட்டாவே நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த நெட்வெப் டெக்னாலஜிஸும் போன குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் 30 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு 73 கோடி லாபம். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. 300 கோடியிலிருந்து 805 கோடியாக இப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட் சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கான். மற்ற பங்குகளுக்கு இல்லாத சிறப்பு இந்த டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க்குக்கு கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹையை தாண்டி ட்ரேட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியான ஒரு பங்காக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், ஸோ இந்த உலகம் முழுவதும் கிளவுட் ஓரியன்டான பிஸ்னஸ்ஸு ஹை க்ரோத் செக்டராக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த ஜொமேட்டோவாக இருக்கக்கூடிய இந்த எட்டர்னல் அப்படின்ற பங்கு நம்ம ஏதோ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்தால், சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த பங்கினுடைய விலை 3 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 50 ரூபாயில் இருந்தது, 300 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய லாபம் என்பது நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியில் இருந்து அது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக மாறி வந்தது தான் காரணம்.
நம்பவே முடியலிங்க. 1900 கோடி தான் அவங்க சேல்ஸ் என்பது 2022 சமயங்களில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 3 வருடம் கழித்து பார்க்கும்பொழுது இப்போ 16,000 கோடி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சின்ன விஷயமா? இதனால தான் இந்த பங்கு எத்தனை வருடமாக இருக்குது. டாடா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கெல்லாம் என்ன சும்மாவா? எவ்வளோ ரா மெட்டீரியல் வேணும், எங்கிருந்தாலும் உலகம் முழுவதும் ரா மெட்டீரியலை கொண்டு வரணும், ஆளுகளை கொண்டு வரணும், ப்ராசஸிங் யூனிட் எவ்வளோ வேணும். இது 2 டூ வீலர் மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு, ஒரு சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு, ரெஸ்டாரண்ட்ஸோட ஒரு டைப்பை போட்டுக்கிட்டு இன்றைக்கி 2,55,000 கோடி அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலாக இருக்குது. டாடா ஸ்டீலை விடவும் அதிகமாக இருக்குது. அப்போ 2030 போன்ற சமயங்களில் இன்னுமே அது இன்க்ரீஸ் ஆகுமா? இன்னும் அவங்க எல்லா சிட்டிக்குமெல்லாம் இன்னும் கொண்டு வரல. திருப்பூருக்கே இப்போ தான் சமீபத்தில் அது வந்திருந்தது. இது எல்லாமே நம்ம நாடு வளர்ச்சி அடைகிறதுனால தான் நடக்குது. இப்போ நம்ம நாடு ஒரு டம்மி பீஸாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆகும்? எந்த செக்டர்லையுமே பெருசாக க்ரோத் இருக்காது. நம்ம எடுத்து பார்ப்போம், ஒன்றா லாஸ் மேக்கிங் கம்பெனியாகவே தொடர்ந்து இருப்பாங்க, இல்லைன்னா லாஸ் மேக்கிங்லேருந்து கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டுக்கு வந்திருப்பாங்க, அல்லது ப்ராஃபிட்டை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. க்ரோத் என்பது இருக்காது. ஸோ இந்த ஜொமேட்டோ போன்ற ஷேர்களினுடைய லாபங்கள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி நாட்டில் பணம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நைட்டு ஒரு 9:30 மணிக்கு மேலே வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தால் கூட வீட்டுக்கு ஏதாவது ஒரு உப்புமா இது செஞ்சு போடுவாங்க. அதைத்தான் நம்ம சாப்பிட்டு படுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் 2030க்கு நோக்கி அதான் தெரிஞ்சிருச்சே, இன்னைக்கு வாங்கினா இறங்குறானுங்களே ஒழிஞ்சு ஏறுற மாதிரியே தெரில. அப்போ ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டைம் ஸ்விங்குன்னு எல்லா போர்ட்ஃபோலியோக்கும் சேர்ந்த மாதிரிலாம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். அப்போ நீங்கள் 2030க்குன்னு எந்த பங்குகளை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது மேபி ஒரு உபயோகமான ஒரு தகவலாக இருக்கலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய மனசுக்குள்ளே எந்த செக்டர் ஏறுதுன்னு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். நண்பர்களே, ஊரே தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது கரகாட்ட கோஷ்டி ஆடுனாங்களாம். அந்த மாதிரி எதுக்குடா இப்படி ஆடுறீங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. இதுக்கு தான் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னுடைய மேஜிக் என்பது. என்னமோ ரிசல்ட் வரட்டும், ஆனால் மார்க்கெட் அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுது அப்படின்றதான் முக்கியம். பந்தன் பேங்க் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் யாரும் எதிர்பாராத விதமாக 6% ஏறி இருக்குது. மற்ற எத்தனையோ பங்குகள் இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் தட்டு மாதிரி கீழே விழுந்து கிடக்கு. ஆனால் இந்த பந்தன் பேங்க் ஒரு வருஷ அளவில் நோ லாஸ் நோ கெயினில் இருக்கக்கூடிய இந்த பந்தன் பேங்க் இன்றைக்கி 6% ஏறி இருக்குது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். மொத்தமாக இந்த ஒரு வருஷத்தில் இந்த பந்தன் பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கு. 120 ரூபாயிலிருந்து 200 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு 150 ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ், இதுவும் ஒரு வருடமாக 20% இறங்கி கிடக்கு. இந்த ஒரு வருஷத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களும் 400 to 700ன்னு ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு 52 வீக் லோ அடிவாரத்தில் கிடந்த ஒரு பங்கு தான் இந்த டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ். அவனுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு கரகாட்ட கோஷ்டி ஊருக்கு நடுவில் தூங்கிட்டு இருக்கு. மற்ற பெரிய ஆளுகள்லாம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்றைக்கி 10% ஏறி இருக்குது. ஆக்சுவலாக இந்த பங்கு இது பெரிய சாதனை கிடையாது. எப்போவுமே அவன் ரெகுலராக அந்த 110 கோடி 120 கோடின்னு எப்போவுமே அவன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய லாபத்தை தொடர்ந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் மார்க்கெட் இத்தனை நாள் இல்லாத ஒரு சுவாரஸ்யமாக இன்றைக்கி இவனை பிடிச்சி லோ ரேட்லேருந்து 10% ஏற்றி விட்டுருக்கு. கடந்த 5 வருட சார்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் 2000 இருந்த பங்கு 2000 ஒரு 600 ரூபாய் வரைக்கும் விழுந்துட்டு மறுபடியும் 600 to 1200 அப்படின்னு பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கீழே ஒரு 400 ரூபாய்க்கு விழுந்துட்டு 400 to 800 அப்படின்னு மறுபடியும் பணத்தை ஒரு டபுள் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் 400 ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த பங்கில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஆனால் இந்த பங்கில் ப்ரைஸ் தான் இப்படி மாறி இருக்கே ஒழிஞ்சு அவனுடைய லாப சதவிகிதம் என்பது சமீபத்தில் 2021 மாறவே இல்லை. எப்பவும் அவன் பண்ணக்கூடிய ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கோடி 450 கோடின்ற லாபத்தை தொடர்ந்து பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறது. ஐயா சாமி, நீ யார் எவருன்னு தெரில, ஆனால் நீ ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கையா. நான் உன்ன மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய பேர்த்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸில். வோல்டாஸ் அப்படின்ற பங்கு டாடா குரூப்னுடைய பங்கு. நண்பர்களே, சமீபத்தில் நியூஸ் கவனிச்சிங்களா? நிறைய டாடா குரூப் பங்குகள்
திடீர்னு லேசாக மேலே ஏறான். இதனால் நிறைய பேர்த்துக்கு மகிழ்ச்சி தான் வருது. ஸோ இந்த வோல்டாஸ் என்பது ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. இதெல்லாம் கண்ணா பின்னான்னு ஒரு 4-5 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கு. சூப்பரியா அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெரிய வால்டிலிட்டியாக கடந்த ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கில் இந்த வோல்டாஸ் அப்படின்றது வந்திருக்கு. 1300க்கும் 1500க்கும் எத்தனை ட்ரிப்பு, 4 ட்ரிப் அடிச்சுட்டு வந்திருக்கான். இப்போ மறுபடியும் 1300 இருந்து கொண்டு இருந்த நேரத்திலே இன்னைக்கு ஒரு 2% என்பது ஏறி இருக்கு. இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம். இந்த எவரெஸ்ட் கேண்டோ சிலிண்டர் அப்படின்ற இகேசி பங்கு இன்னைக்கு 15% என்பது ஏறி இருக்கு. ஆனால் இந்த எவரெஸ்ட் கேண்டோ சிலிண்டர் என்ற பங்கு ஏறி இருக்குன்னா அப்போ இந்த செக்டரில் யார் லீடர்? இவங்க இருக்கக்கூடிய செக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான செக்டர் தான். ஹை ப்ரெஷர் சீம்லெஸ் கேஸ் சிலிண்டர்ஸ் அப்படின்ற அதில் இருக்காங்க, அதனுடைய மேனுஃபேக்சரில் இருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் நம்ம இந்த ஐநாக்ஸ் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா அவன் தான் பெரிய ஆள். ஒரு வருஷத்துக்கு 250 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த எவரெஸ்ட் கேண்டோ சிலிண்டர் என்பது ஒரு வருஷத்துக்கு வெறும் 96 கோடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பங்கு 52 வீக் லோவில் இருந்து போன வருஷத்தில் ஒரு முறை 100 to 150 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் 52 வீக் லோவில் இருக்கும்பொழுது இப்போ 15% என்பது ஏறி இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இதே செக்டரில் இருக்கக்கூடிய இந்த லீடர் ஐநாக்ஸ் இந்தியா கிட்டத்தட்ட அதோட ரிலேட்டட் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்கு இவன் கடந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா இவன் வந்து ஆல்மோஸ்ட் உச்சத்தில் தான் இருக்கான். ஸோ செக்டர்னுடைய லீடர்களோட இருக்கிறதா ரொம்ப முக்கியம் என்பது இந்த செய்தியை உணர்த்துகிறது. ஸோ இந்த எவரெஸ்ட் கேண்டோ சிலிண்டர் என்பது 15% இன்னைக்கு ஏறி இருக்கு. ஆனாலும் அது 52 வீக் லோவில் இருக்குது. இதே செக்டரில் இருக்கக்கூடிய லீடர் ஐநாக்ஸ் இந்தியா அது ஒரு வருஷத்தினுடைய மிட் ஆஃப் த 6 monthsலோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ செக்டர் லீடர்களுடன் இருப்பது தான் முக்கியம் அப்படின்றதான் இந்த தகவல். நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் என்னென்னா நிறைய பங்குகளில் ஏன் இன்னைக்கு ரிசல்ட் வெளியிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். ஏகப்பட்ட பங்குகள் அதானி எனர்ஜிலாம் 5% காலி, ப்ரீமியம் எனர்ஜிஸ் 4%, இண்டிகோலாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது பெருசாக கும்பா பாட்டு பாடுமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை 3% லாஸோட ஒரு மாதிரி லாஸை நிறுத்தி வச்சிருக்கு தற்போதைக்கு. பந்தன் பேங்க்கெல்லாம் இன்றைக்கி மிகவும் மகிழ்ச்சியான செய்தி, 6% ஏறி இருக்கு. இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்டு சாதாரண ஆளு கிடையாது. சிப்லா, பிபிசிஎல், அதானி கிரீன், ஜிஎஸ்டபிள்யூ எனர்ஜி எல்லாம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஸாக தான் இருக்காங்க. வேறு என்ன முக்கியமான செய்திகள்னா இந்த ஷேடோ ஃபேக்ஸ் ஐபிஓ வந்து லிஸ்டிங் ஆகிறதுக்காக வெயிட்டிங். பட் அது இது எனிவே அது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒன்றும் பெருசாக இல்லை, அது பெரிய மகிழ்ச்சி கொண்டு வராது அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எண்ணமாக இருக்குது. ஏபிபி இந்தியாவில் பல செய்திகள் என்பது நம்ம இடையில பார்க்காம இருந்தோம். அந்த பங்கு வந்து என்னடா இவ்வளோ பெரிய ஆள் இப்படி கீழே கிடக்குதே அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே ஆல்மோஸ்ட் 52 வீக்ஸ் லோவில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது போன வருஷம் ஒரே ஒரு ரவுண்டு இதே ரேஞ்சிலிருந்து 6000 வரைக்கும் போன ஒரே ஒரு ரவுண்டு தான். அதுக்கப்புறம் ஒன்றுமே விஷயமே இல்லை. இப்படி இருக்கும்போது அவங்களுடைய ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி லூப்பின்லேயும் ஒரு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த லூப்பின் ஷேர்லாம் ஆல்ரெடி எல்லோரும் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு வருஷமாக பார்க்கும்போது ஏகப்பட்ட ரவுண்டில் போய்கிட்டே சம்பாரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியாக இந்த பங்கு ஆல்ரெடி உச்சத்தில் தான் சக்கரை பொங்கல் எல்லாத்து வாயிலும் வச்சு விட்டுக்கிட்டு இருக்குது. இந்த லூப்பின் அப்படின்ற பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைய தேதியில் கூட சந்தோஷம்தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் அப்டேட் சம்மந்தப்பட்ட செய்தி வந்திருக்கு. அதுக்காகத்தானே சிம்ரன் எல்லாமே காசு சம்பாதிக்கிறதுக்கு தானே சிம்ரன் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்றைக்கி 3% மேலே வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இதுக்குத்தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் 1.5 வருஷமாக பல பேர் 50 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ லட்சம் பேர் வந்து பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் டைம் எடுத்து மறுபடியும் தன்னுடைய பழைய ரேட்டு 60 ரூபாய்ன்னு போயிருக்கு. கணக்குக்கு பார்த்தா 30 to 60 100% பெரிய பர்சன்டேஜாக தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு வருஷமாக உட்காந்துருக்கணும். இடையிலாம் வந்து அவன் 10 பைசா ஏறுவான், அப்புறம் 10 பைசா இறங்குவான், 1 ரூபா ஏறுவான், 1 ரூபா இறங்குவான். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் சில ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி சிறிய அளவில் ட்ரேட் பண்ணுறவங்க இல்லாமல் 1 வருட அளவு 2-3 வருட அளவு அப்படின்னு ட்ரேட் பண்ணக்கூடிய லாங் டேர்ம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பங்கு வந்து ஆல்மோஸ்ட் தன்னுடைய 2023 லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. அதை பிடிச்சி ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழித்து மேலே 2024 ஹை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இதுக்கு வந்துருந்தாங்க வச்சிங்களேன். அவங்களாம் இன்றைக்கி ஜெயிச்சிருந்துருப்பாங்க.
ஸோ யாராக இருந்தாலும் ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். சின்ன ஷார்ட் டேர்ம் சைக்கிளாக 5%க்கு பிடிச்சி விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது இது மாதிரி வீக்லி சார்ட்லேயோ அல்லது மந்த்லி சார்ட்லேயோ 1 வருஷம் டு 2 வருஷம் பொறுமையாக வந்து பெரிய சைக்கிளாக பிடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஃபுல் சைக்கிள் என்பது பிடிச்சா தான் இன்பம். நீங்கள் பிளான் பண்ணதுலேயே கொஞ்சோண்டு பிடிச்சிட்டு வந்தால் என்ன பண்ணுறது? நீங்கள் 5%க்கு பிளான் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் கொஞ்சோண்டு பிடிச்சிட்டு வந்தால் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி 50%, 100% நீங்கள் பிளான் பண்ணி அதுலேயும் கொஞ்சோண்டு பிடிச்சிட்டு வந்தால் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டு, ஃபுல் சைக்கிள் என்பது போயிட்டு வர வரைக்கும் கூடையே உட்காந்துருக்கணும். அப்படி உட்காரும்போது தான் இந்த மாதிரி பெரிய இன்பமாக வருகிறது. இல்லைன்னா இந்த பங்கே மொத்தம் 2023லேருந்து 3 வருஷம் கணக்கு பார்க்கையில் 3 வருஷம் சேர்ந்து மொத்தமே 2 ரவுண்டு தான் போயிருக்கான். ஆனால் அந்த 2 ரவுண்டும் மிகப்பெரிய ரவுண்டுகளாக 100% ரவுண்டு போயிட்டு வந்திருக்கு. இன்னொரு செய்தி மார்க்கெட்டில் என்ன அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, இந்த ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கெமிக்கல் டேங்கர் ஆர்டர் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 610 கோடி ஆர்டர் கிடச்சிருக்குன்ற ஒரு பிஸ்னஸ் அப்டேட் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸில் அடுத்தடுத்து திருப்பம் வருது. மற்ற டிஃபென்ஸ் துறை பங்குகள் எப்படின்னு தெரில. ஆனால் இந்த பங்குகளுக்கெல்லாம் எப்பெல்லாம் கீழே விழுகிறானோ அப்பப்போ திடீர்னு ஏற்றத்துலேயே ஒரு திருப்பம் வருது. மேலே போனால் கீழே திருப்பி விட்டுறானுங்க, கீழே போனால் மேலே திருப்பி விட்டுறாங்க. எவ்வளவு சாதாரணமாக ஏறி வந்திருக்கான் பாருங்க நண்பர்களே. இப்போ தான் சமீபத்தில் அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட 380 ரூபாய்ன்னு போய் விழுந்தான். அங்கிருந்து எவ்வளவு சாதாரணமாக மார்க்கெட்டினுடைய கஷ்டமான சூழ்நிலையிலையும் 380லேருந்து 420 ரூபாய்ன்னு 40 ரூபாய்கள் ஏறி வந்திருக்கு பாருங்க இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ். யார் சாமி நீங்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 14% ஏறி இருக்கு. என்ன செக்டரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரோடு க்ளீன் பண்ணுறது, ஸ்வீப்பிங் ஆஃப் ரோட்ஸு, கலெக்ஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வேஸ்ட்னு மொத்தமாக வேஸ்ட் ஹேண்ட்லிங்கில் இருக்கக்கூடிய இந்த பங்கு இது செக்டர் லீடர்லாம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 100 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 23 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்காங்க. அப்படின்னாலும் சர்வீஸ்க்கு தான் இப்போல்லாம் ஆளுங்க தேவைப்படுதே. இது வந்து ஒரு செக்டர் லீடரா அப்படின்னா செக்டர் லீடர் கிடையாது. இஎம்எஸ் லிமிடெட் அப்படின்றவங்களும் எந்த மாதிரினா இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் கலெக்ஷன் போன்ற சர்வீசஸ்லாம் தான் இவங்களும் இருக்காங்க. இவங்களுடைய லாபமெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 164 கோடி 184 கோடின்னு இருக்குது. இவங்க தான் இந்த வேஸ்ட் ஹேண்ட்லிங்கில் ஒரு பெரிய ஆளாக இருக்காங்க. ஆனால் இவங்க 104 கோடி தான் இருக்காங்க. இருந்தாலும் என்ன ஒரு ஆச்சரியம்னா, கடந்த 5 வருட பீரியடில் பார்க்கும்பொழுது, கடந்த 1 வருட பீரியடில் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் என்பது 400 ரூபாயிலிருந்து இப்போ 600 ரூபாயாக 50% ஏறி வந்திருக்கு கடந்த 2 மாதங்களில். ஆனால் செக்டர் லீடராக இருக்கக்கூடிய இந்த இஎம்எஸ் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு வருஷத்தினுடைய 52 வீக் லோவில் விழுந்து கிடக்கு. என்னையா இது அநியாயமாக இருக்குது? ஆல்மோஸ்ட் 1000 ரூபாயிலிருந்து இப்படி 300 ரூபாய்க்கு வந்து கீழே விழுந்து கிடக்கிறியே இஎம்எஸ். நீ வேஸ்ட்டை கரெக்டாக க்ளீன் பண்ணலையா? என்ன பிரச்சனை? மார்க்கெட்டில் ஏன் உன்னை பாராட்ட மாட்டேங்கிட்டான்? நாங்களும் செக்டர் லீடர்கள் தான் முன்னணியில் இருக்காங்க அப்படின்னு பலதரப்பட்ட செக்டரில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நீங்கள் இப்படி செக்டர் லீடராக இருந்து இப்படி மண்ணை கவ்வி கீழே விழுந்து கிடந்து கொண்டுள்ளீர்களே. அதே மாதிரி இந்த வேஸ்ட் ஹேண்ட்லிங் செக்டர்லாம் பெரிய ஆளுங்க நம்பி பணம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் முதல்ல ஒரு நம்பிக்கையாக போட்டு பார்த்து இருந்திருப்பாங்களாட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்போல்லாம் ஒன்றும் பெருசாக அதனுடைய ஹோல்டிங்கே இல்லை. அதே மாதிரி இந்த ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது அங்கே வேணால் எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் நம்பிக்கையாக 11% பணம் போட்டு வச்சுருக்காங்க. டிஐஸ் 3% போட்டு வச்சுருக்காங்க. இது லாபம் அதிகமாக இந்த இஎம்எஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதில் வந்து பெருசாக நம்பிக்கையாக பெரிய ஆளுக பணம் போட்டு வைக்கவில்லை. ஸோ யார் சாமி நீங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு செக்டரை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்லை, தலையில் இடி இறக்கின மாதிரி ஒரு தகவல் என்னென்னா, இந்த 50% அமெரிக்க டேரிஃப் போட்டால் தான் அதில் டெக்ஸ்டைல்ஸு, லெதர்ஸு, ஜெம்ஸு, ஜுவல்லரி, ஃபுட்டு ரிலேட்டடாக இந்த ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து இறால் ஏற்றுமதியிலேருந்து எல்லாம் நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம ஆளுகள்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, நீங்கள் அமெரிக்காவை தவிர்த்து மற்ற இடங்கள்லையும் நீங்கள் புதிய சந்தைகளை பழகுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஊக்குவிப்பு தொகையாக ஏதாவது வருதா அப்படின்ற தகவல்லாம் வந்து முதல்ல வந்துட்டு இருந்தது. இடையில் நான் அந்த மாதிரி எதுவும் செய்தியெல்லாம் நான் எதுவும் பார்க்கல. இப்படி இருக்கும் பொழுது பட்ஜெட்டில் இது போன்ற செக்டர்களுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பு, சமாதானப்படுத்தும் விதமாக ஏதாவது அறிவிப்பு வருதா என்னன்றது
பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ பட்ஜெட்டில் 2 எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கெல்லாம். ஒன்று, இந்த மாதிரி அடி வாங்கின செக்டர்களுக்கு ஏதாவது ஆறுதலாக ஒரு செய்தி. 2வது, இந்த எஃப்ஐஸ் தொடர்ந்து விற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க, அவங்களை தடுத்து நிறுத்தும்படியாக ஏதாவது ஒரு செய்தி. இந்த 2 தான் நான் மெயின் எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான செய்திகளை படிக்கிறேன். எந்த செய்தி மார்க்கெட்டுக்கு உதவி செய்யும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதுதான் முன்னணியில் இருக்குது. அதே மாதிரி டேரிஃப் மட்டும் இல்லை, ஷேரினுடைய ப்ரைஸ் கீழே விழுங்கினாலும் நம்மளுக்கு தலையில் இடி இறங்கின மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இந்த டிபி ரியாலிட்டி அப்படின்ற பங்கு மிக கடுமையான இறக்கம். இப்படியெல்லாம் இறங்கினா நாங்கள் என்னையா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போன வருஷத்தில் இது செஞ்ச ஒரே ஒரு உருப்படியான வேலை. 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்னு 100% மேல் நோக்கி ஏறிய ஒரு பங்கு மறுபடியும் தன்னுடைய பழைய லோக்கே 2025 லோக்கே வந்திருக்கு. இனி மறுபடியும் இங்கிருந்து இது அடுத்த கட்டமாக என்ன செய்யும் அப்படின்றது தெரில. பட் முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் வந்து 47% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலேயே எத்தனை பேர் இந்த ஷேரில் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா 47% பப்ளிக் ஹோல்டிங் அப்படின்றவங்க கையில் இருக்குது. எஃப்ஐஸ் கம்மியாக தான் வச்சுருக்காங்க, 5% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கையெடுத்து கும்பிட்ட மாதிரி ஒரு முறை ஏறி இறங்கியிருக்கு. இனி அடுத்த வருஷம் என்ன பண்ண போகுதுன்னு தெரில. தற்போதைக்கு இந்த பங்கு வந்து ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் இருக்குது. லாபம்னாலும் ஒன்றும் பெரிய லாபம்லாம் இல்லை, வெறும் 10 கோடி. நம்மளுக்கு மார்க்கெட்டில் எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு மேலே வந்தால் தான் நல்லா இருக்கும் நண்பர்களே. இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஷேர் வந்து இன்றைக்கி 6% ஏறி இருக்கான். ரொம்ப மகிழ்ச்சியான நியூஸ் தான் இது. ஏன்னா இந்த பங்கு சமீபத்தில் 6 மந்த் லோ அப்படின்ற ஒரு லோவில் போய் விழுந்திருந்தது. அந்த லோவில் ஒரு 6% என்பது ஏறி இருக்கிறது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ்க்கு சின்ன ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து என்றைக்கு ஒரு 6 மந்த்ஸ் லோ, 1 இயர் லோ, 2 இயர் லோ, 3 இயர் லோ போகுது, ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்ற மாதிரி தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ்ன்றது ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அது வந்து 6 மந்த்லேருந்து ஒரு 6% ஏறியது சில ட்ரேடர்களுக்கு மகிழ்ச்சியே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் ஷேர்னுடைய இன்றைய மூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா வெடித்து சிதறிய அருமையான லாபம் கொடுத்த பங்குகளில் ஒன்று தான் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க். அதில் ஒரு பிஸ்னஸ் அப்டேட் என்ன அப்படின்னா 1400 கோடி சம்மந்தப்பட்ட என்சிடிஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். நண்பர்களே, வெற்றி தேடி வரும் ஷேர்கள் வந்து இந்த கோல்டு சில்வர்லாம் இருக்குன்னா மிகையாகாது. இன்ஃபேக்ட் இந்த நேஷனல்மே அப்படின்ற பங்கு கூட தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்தான். ஸோ நேற்று கீழே இறங்கி கிடந்த கோல்டு பீஸ் இன்றைக்கி 3% ஏறினது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம். அதே மாதிரி இந்த நேஷனல் நேம் போன்ற பங்குகள்லாம் போன வருஷம் 150 ரூபாயில் இருந்தான், 120 ரூபா ரேஞ்சில் இருந்திருக்கான். இப்போ 375 வந்து ட்ரேட் ஆகிடுது. இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்குகள் இருந்தால் நம்மளுக்கு உண்மையிலேயே வெற்றி தேடித்தரும் ஷேர்களாக இருந்தால் மகிழ்ச்சியே. நன்றி, வணக்கம்.